அனைவருக்கும் வணக்கம். நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன். அதாவது இதுக்கு முன்னாடி டைரக்ஷனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 நம்ம பார்த்துருப்போம். இது பார்ட் 2. சரியா? இந்த பார்ட் 2 பார்ட் 1 எல்லாமே இட் இஸ் இன்டர்லிங்க்டு. ஸோ அதனால் பார்ட் 1 நீங்கள் பாருங்கள். அதுபோக நேச்சுரல் செலெக்ஷன் ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். சரியா? அந்த ரெண்டுத்துக்கும் உண்டான லிங்க்கை நான் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை பார்க்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன்னா என்னது? பொதுவாக ஒவ்வொரு செலெக்ஷன் படிக்கும்போதும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நாம் படிக்கிறோம். அப்படி படிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி டைரக்ஷனல் செலெக்ஷனில் பார்ட் 1ல் நாம் என்ன டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ் வச்சு பார்த்தோம். அதே போல் இங்கே டக்கில் இருக்கக்கூடிய பீக், வாத்து இருக்குல்ல, வாத்து அதில் இருக்கக்கூடிய அலகு இருக்குல்ல, அந்த பீக் பேஸ் பண்ணி நாம் இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். டிஸ்ரப்டிவ் செலெக்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். சரிங்களா? வாத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 ஒரே ஸ்பீசிஸ் தான். சரியா? 3 விதமான அலகுகள் அதில் காணப்படுது. சரியா? 3 டைப்ஸ் ஆஃப் பீக்ஸ் தேர் ஏன்னா டக்கு. அதில் நீளமான டக்டு, அதாவது நீளமான அலகு இருக்கக்கூடிய டக்டு, மாடரேட் இருக்கக்கூடிய டக்கு, அதுக்கப்புறம் ஸ்மாலாக இருக்கக்கூடிய டக்கு. அலகு ஸ்மாலாக இருக்கக்கூடிய டக்கு வாத்து. சரிங்களா? ஸோ இதனுடைய ஃபுட் ஹேபிட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லார்ஜாக இருக்கக்கூடியது. ஒரு வாத்து மேலே நின்றுட்டுருக்கு. சரியா? அல்லது அதாவது என்ன சொல்கிறது, மிதந்து போய்கிட்டு இருக்கு, நீந்தி போய்கிட்டு இருக்கு. அந்த சுச்சுவேஷனில் அது நீளமான பீக் இருந்துச்சு அப்படின்னாக்க அது வாட்டர் சர்ஃபேஸில் அடியில் வரைக்கும் போய் டீப் ரீஜனில் இருக்கக்கூடிய மண் அல்லது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய புழுக்கள் அல்லது அந்த இடத்துல இருக்கக்கூடிய இன்செக்ட்ஸு அதை எடுத்து சாப்பிடக்கூடிய டெண்டன்சி லார்ஜுக்கு இருக்கும். கரெக்டாக? டீப் ரீஜனில் போய் ஃபுட் மெட்டீரியல்ஸை எடுத்துக்கொள்ளக்கூடிய திறன் அது சர்ஃபேஸ் லேயர்லையோ அல்லது மாடரேட் ரீஜனில், மிடில் ரீஜன்லையோ, வாட்டர் லெவலை பற்றி நான் பேசிகிட்டு இருக்கேன். வாட்டர்னுடைய சர்ஃபேஸில் இருந்தோ அல்லது வாட்டரினுடைய மிடில் ரீஜனில் இருந்தோ ஃபுட் மெட்டீரியல்ஸை எடுத்து சாப்பிடணுன்ற அவசியம் கிடையாது. சாப்பிட்டும் பழகி இருக்காது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ அப்போது லார்ஜர் அண்ட் டீப்பர் ரீஜனில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாம் தரையிலிருந்து ஃபுட் மெட்டீரியல்ஸை டைரெக்டாக எடுத்து சாப்பிட்றோம். ரைட்டா? தண்ணிக்கடியில் இருக்கிற தரை. சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து மாடரேட் அப்படிங்கிறது இதுக்கு பீக் கொஞ்சம் சின்னது, அதனால் தரை வரைக்கும் எட்டாது. கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும்போது மிடில் ரீஜனில் இருக்கக்கூடிய வாட்டர் லெவலில் இருக்கக்கூடிய ஃபுட் மெட்டீரியலை எடுத்து சாப்பிடும். சரியா? ஸ்மால் சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா இந்த 2 ரீஜன் வரைக்கும் அதுக்கு போகாது அதனுடைய பீக்கு. அதனால் சர்ஃபேஸ், அதாவது அந்த வாட்டர்னுடைய சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, வாட்டரில் ஃப்ளோட்டிங் ஆக இருக்கக்கூடிய பிளான்ட் மெட்டீரியல்ஸ் அல்லது சின்ன சின்ன பூச்சிகள் அதெல்லாத்தையும் எடுத்து சாப்பிடக்கூடிய டெண்டன்சி இருக்கும். சரியா? இந்த பேசிக்ஸ் புரியுது இல்லையா? இப்போ ஆல்ரெடி அந்த டைரக்ஷனல் செலெக்ஷன் நாம் படிக்கும்போது டைரக்ஷனல் செலெக்ஷனுக்கு முன்னாடி, அதாவது இந்த டிஸ்ரப்டிவ் செலெக்ஷனுக்கு முன்னாடி, ஓகே, ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் தான் இந்த டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன் ஆகும். ரைட்டுங்களா? இப்போ அது இல்லாமல் இருக்கும்போது, அந்த சுச்சுவேஷன் உருவாகாமல் இருக்கும்போது நார்மலாக அதில் எதோடைய பாப்புலேஷன் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னா நார்மலாக இந்த மாடரேட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டைரக்ஷனல் செலெக்ஷன் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். சரிங்களா? அதே கண்டிஷன் தான் இங்கேயும். சரிங்களா? அந்த கண்டிஷன் மாடரேட் கண்டிஷனில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் அந்த கிராஃபில் நாம் சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ இதில் டிஸ்ரப்டிவ் செலெக்ஷனில் இந்த இடத்துல நார்மலாக இந்த டாட்டட் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? சரியா? அந்த டாட்டட் லைன்ஸ் தான் ஒரிஜினல் பாப்புலேஷன். ஒரிஜினலாக அந்த இடத்துல இருக்கக்கூடிய டக் பாப்புலேஷனில் ஸ்மால் பீக்ஸ் வச்சுட்டு இருக்கக்கூடியது கம்மியாக இருக்குது, மாடரேட் வச்சிட்ருக்கிறது அதிகமாக இருக்குது, லார்ஜில் இருக்கக்கூடியது கம்மியாக இருக்குது. சரியா? இதே மாதிரி தான் அங்கேயும் பார்த்தோம். சரிங்களா? மாடரேட்டு ஜாஸ்தியாக இருக்கும், மாடரேட் ஃபின்ச்சஸ் ஜாஸ்தியாக இருக்கும், லோ ஹார்டர் பீக்ஸ் வச்சிட்ருக்கிறது கம்மியாக இருக்கும், அதே போல் ஸ்மாலர் பீக்ஸும் கம்மியாக இருக்கும். இங்கேயும் அதே போல் ஸ்மாலர் கம்மியாக இருக்குது. இதுக்கு அடுத்து வரப்போகிறதுலையும் நார்மல் ஒரிஜினல் அப்படி தான் இருக்கும். ஒரிஜினலாக அங்கே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் அப்படி தான் இருக்கும். மாடரேட் கண்டிஷனில் இருக்கிறது it is increasing in their population because nature has selected that particular moderate individuals. ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கேயும் அதே தான். சரிங்களா? மாடரேட் கண்டிஷனில் இருக்கக்கூடிய
விஷயங்கள் ஈஸியாக சர்வைவ் ஆகுது. அந்த கண்டிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லாத்துலேயுமே அப்படித்தான். சரியா? நீங்கள் வந்து ஸ்டெபிலைசேஷன் செலெக்ஷன்லேயும் அந்த ஒரிஜினல் பாப்புலேஷனுடைய சைஸு எப்படி தான் இருக்கும். டைரக்ஷனல் டாட்டட் லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கேயும் டாட்டட் லைன்ஸ், இங்கேயும் டாட்டட் லைன்ஸ், இங்கேயும் டாட்டட் லைன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரிஜினல் பாப்புலேஷன் என்ன சைஸில் இருக்கும். ஒரிஜினல் பாப்புலேஷனில் எப்போதும் மாடரேட் கண்டிஷனில் இந்த 3 எக்ஸாம்பிள்லேயும் நான் சொல்கிறேன். இந்த 3 எக்ஸாம்பிள்லேயும் மாடரேட் கண்டிஷனில் இருக்கிறது ஜாஸ்தியாக இருக்கிறது. சரியா? ஜாஸ்தியாக இருக்கிறது. ஸோ எந்த சிச்சுவேஷனில் வந்து இந்த டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன் ஏற்படுது அந்த பாப்புலேஷனில் அப்படிங்கிறது தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இதில் ஃபஸ்ட்டு ரெடியூஸ்டு வாட்டர் லெவல், தண்ணி லெவல் குறைஞ்சிருச்சுங்க. ரைட்டா? தண்ணி லெவல் ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படி குறைஞ்ச ரீஜனில் குறைஞ்ச டைமில் என்ன நடக்கும்? ஓகே, சர்ஃபேஸ் லெவல் அப்படியே இருக்கும். டீப் லெவல் அப்படிங்கிறது எப்படி? டீப் அப்படிங்கிறது வந்து மண்ணோட சேர்ந்த அந்த ஏரியா. கரெக்டாக? ஸோ அதுலேருந்து ஃபுட்டு வழக்கமாக யார் எடுப்பா? நீளமான பிஞ்சஸ் கொண்ட, நீளமான பீக்ஸ் கொண்ட அந்த டக்கு. அப்போ நடுவில் அந்த மீடியம் லெவல் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது மாடரேட் லெவல். ஓகே, மிடில் ரீஜன். அந்த மிடில் ரீஜன் வந்து காணாமல் போச்சு. கரெக்டாக? மிடில் ரீஜன் காணாமல் போகுது. அதனால் சர்ஃபேஸ் ஏரியாவிலேருந்து ஃபுட் மெட்டீரியல்ஸை எடுத்து சாப்பிடக்கூடிய சின்ன அழகு கொண்ட அந்த வாத்து சர்வைவ் ஆயிரும். சரியா? அதே போல் லார்ஜ், ஓகே, நீளமான பீக்ஸ் கொண்ட, அதுவும் மண்ணிலிருந்து வழக்கமாக எடுத்து சாப்பிடும், அதுக்கும் அந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குது, எடுத்து சாப்பிட்றது, அதுவும் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆயிடுது. ஆனால் இந்த மாடரேட் கண்டிஷனை பாருங்களேன், சர்ஃபேஸ் ரீஜன் தரையொட்டி இருக்குது, அப்போ மிடில் ரீஜன் அந்த இடத்துல இருக்குமா? இருக்காது. இல்லாத சிச்சுவேஷனில் இந்த மாடரேட் பீக் வச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த டக்கோட பாப்புலேஷன் குறையுது. சரியா? அதுதாங்க டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன். சரியா? டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன். இப்போ நீங்கள் கிராஃப் பார்த்தா தெரியும். இந்த கிராஃபில் ஸ்மாலு இன்க்ரீஸ் ஆகிருக்கு, லார்ஜு அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, மீடியம் உள்ள குறைஞ்சிருக்கு. ரைட்டா? இதுதான் டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன். சரியா? பொதுவாக அந்த கிராஃபை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அதுக்கு உண்டான எக்ஸாம்பிளோடு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிய வரும். இங்கேயும் இதனுடைய பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் டு ரைட் என்னது? ஸ்மாலர், மாடரேட்டு, லார்ஜர். இந்த இடத்துல பீக்கோட சைஸ் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திருக்காங்க, அதோட பாப்புலேஷனை ஒய் ஆக்சிஸில் எடுத்திருக்காங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? அப்போது பீக் சைஸுக்கும் பாப்புலேஷன் சைஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கிராஃப் தான் அங்கே கொடுத்துருக்கு. அதில் நார்மலான சிச்சுவேஷனில் ஒரிஜினல் பாப்புலேஷன் இப்படி இருக்குது. எப்போ வாட்டர் லெவல் குறையுதோ அந்த சிச்சுவேஷனில் ஸ்மாலர் பீக் இருக்கிறது சர்வைவ் ஆயிடுது. ஏன் அப்படின்னா ஸ்மாலர் சர்ஃபேஸில், அதாவது வாட்டர் லெவல் குறையும் போது சர்ஃபேஸ் அப்படி தான் இருக்கும், வாட்டர் இருக்கும், வாட்டரில் மேலே இருக்கக்கூடிய மிதந்துட்டு இருக்கக்கூடிய உயிரினங்கள் இருக்க தான் செய்யும். அதை எடுத்து சாப்பிடக்கூடிய அந்த ஸ்மாலர் பீக் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த டக்கு உயிரோடு இருக்கிறது. சரியா? அதோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் அட் தி சேம் டைம் டீப் ரீஜனில் மண்ணிலிருந்து ஃபுட் மெட்டீரியல்ஸை எடுத்து சாப்பிடக்கூடிய லார்ஜர் பீக் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த டக் வந்து அதுவும் உயிரோடு இருக்குது, பாப்புலேஷனில் இன்க்ரீஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா அதனுடைய ஃபுட் மெட்டீரியல்ஸுக்கும் எந்த விதமான தங்கு தடையின்றி அதுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் வாட்டர் லெவல் குறையும் போது குறைஞ்சது என்ன அப்படின்னா மிடில் லெவல், மிடில் ரீஜன். அப்போ மிடில் ரீஜனில் இருக்கக்கூடிய மாடரேட், அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபுட்டை எடுத்து சாப்பிடக்கூடிய மாடரேட் பீக் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த டக்கு பாப்புலேஷனில் குறையுது. குறைகிறத தான் கிராஃபில் நாம் காமிச்சிருக்கிறோம். ரைட்டா? ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் த டிஸ்ரப்டிவ் செலெக்ஷன். சரியா? மேலும் ஸ்டெபிலைசிங் செலெக்ஷன் பார்க்கணும் அப்படின்னா இதில் பார்ட் 3. சரியா? அதை நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய வரும். மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு நீட் பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள். குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள், நிறைகளை நண்பர்களிடம் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.